Hey Allah, welcome back to my channel. ஸோ இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா VMware Telco Cloud Platform அப்படின்ற ஒரு ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SMS Tech Deskல ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது எதனால் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ டெலிகம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5G நோக்கி போயிட்டுருக்கு இல்லையா. இப்போ அந்த 5Gயில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ண அந்த ஃபிசிக்கல் அப்ளையன்சஸ், ரவுட்டர்ஸ், ஃபயர்வால்ஸ், அப்புறம் மற்ற நெட்வொர்க் டிவைசஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. நெட்வொர்க் அந்த டெலிகாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரெடிஷ்னல் ஐடி இன்ஃப்ராலேருந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இன்ஃப்ராக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ மாடர்ன் இன்ஃப்ராக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ரிலேட்டட் டெக்னாலஜிஸை அடாப்ட் பண்ணுறாங்க. அப்படி அடாப்ட் பண்ணும்போது அவங்க டெலிகாம்க்கு யூஸ் பண்ண நெட்வொர்க்கிங் டிவைசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் பண்ணுறாங்க. அப்படி விர்ச்சுவலைசேஷன் பண்ணும்போது அவங்க முக்கியமான ஒரு 2 கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா VNF, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா CNF. இந்த VNFனா என்ன, CNFனா என்ன அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த VMware Telco Cloud Platform அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்க கோர்ஸ். அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சேலரி ஃபார் டெல்கோ கிளவுட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா இந்த டெல்கோ கிளவுட் தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 25 லேக்ஸ்லேருந்து 40 லேக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது இப்போ கரண்ட்டாக இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் தான் இருக்குது. சரிங்களா. ஸோ அப்போ கிளவுட் ஓரியன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்கோ, அதாவது டெலிகம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ண போகிறாங்க. அப்படி அடாப்ட் பண்ணும்போது ஃபியூச்சரில் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல்கோ கிளவுட் ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கில் செட்டு இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் VMwareல இருப்போம். அஸ் அ VMware அட்மினா வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராட்காமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ஓரியன்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் VMware அட்மின்ஸ் போய் VVF அட்மின் ஆர் VCF அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கேட்டகரியாக பிரிச்சிட்டாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் VCF ஒரு ப்ரைவேட் கிளவுட் ஓரியன்டாகவும் நீங்கள் வந்து கோர்சஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அட்வான்ஸ்டு இந்த மாதிரி டெல்கோ கிளவுட் ஓரியன்ட் கோர்சஸும் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த டெல்கோவோட கிளவுட் லேர்னிங் பாத்தில் என்னென்ன கோர்சஸ்லாம் நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டு ஸ்டார்ட் ஆஃப் வித் எப்படின்னா VMware Telco Cloud Platform Foundation. ஸோ இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா VMware Telco Cloud Platform Install, Configure and Manage அது வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் VMware Telco Cloud NFV. ஸோ இந்த லேர்னிங் பாத் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ட்ராவல் ஆகும். சரி, ஓகே. இது வந்து இந்த கோர்சஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம்னா ஏதாவது ஸ்கில் ப்ரீ ரெக்யூசிட்ஸ் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஓகே. ஸோ இப்போது இந்த டெல்கோ கிளவுட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீ ரெக்யூசிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்காக ஐடி பற்றின ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ ஐடின்னு சொல்கிறப்போ இன்ஃப்ரா, சர்வர்னா என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அது எஸ்பெஷலி லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக்கான நாலேஜ் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த CCNA கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் ஃபெஸ்ட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் பேசிக்ஸ். ஸோ விர்ச்சுவலைசேஷன் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ESXனா என்ன, vCenterனா என்ன, NSXனா என்ன, vSANனா என்ன, இதோட பேசிக் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் இந்த கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் அண்ட் NFV கான்செப்ட். ஸோ கிளவுட் பற்றினா ஒரு பேசிக். ஸோ கிளவுட்னா என்ன, கிளவுட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை பற்றின ஒரு பேசிக் ஸ்கில் செட்டு. அதுக்கப்புறம் NFV கான்செப்ட். இந்த NFV கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த கோர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு
ஒரு ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் பற்றியான பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் விஎம்ஆர் பேசிக்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட் கோர்ஸ் ஆர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுவோம். ஸோ அப்போது ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் தங்களோட கரியரை செட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஜினியர்ஸ், விர்ச்சுவலைசேஷன் அட்மின்ஸ், விஎம்ஆர் அட்மின், அதுக்கப்புறம் நெட்வொர்க் ப்ரொஃபஷனல்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி டெலகாமில் இருப்பாங்க இல்லையா, ஏன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெலகாம் ஓரியன்ட் க்ளவுட் ரிலேட்டட் அப்படின்றப்போ டெலகாமில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய க்ளவுட் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கில் செட், ஏன்னா இப்போ வந்து டெலகாம் கம்ப்ளீட்டாக 5Gக்கு மூவ் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போது எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். பட் ஃப்ரெஷர்ஸ் வரும்போது அவங்களுக்கு பேசிக்காக என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது முடிச்சா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஎம்வேர் விஸ்பியர் அண்ட் விர்ச்சுவலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ், ரொம்ப இன்டெப்த்தாக இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ், விஎம்வேர் விஸ்பியர்னா என்ன, ESXi என்ன, விசென்டர்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு டெல்கோவோட க்ளவுட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே அதுதான், சரிங்களா? ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் டெல்கோவோட அந்த இன்ஸ்டால், மேனேஜ், கான்ஃபிகர் செக்ஷன் போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வித் லேப்ஸ் அண்ட் சிமுலேஷன்ஸ் இது நம்ம ஆஃபர் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா விஎம்ஆரோட டெல்கோ க்ளவுட் சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட்டில் உங்களோட ரெஸ்யூமை பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னா இது இங்கே எடுத்துக்கலாம். பட் இது ஆப்ஷனல் தான். ஸோ டெல்கோவோட க்ளவுட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரத்துலேயே லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட எஸ்எம்எஸ் டெக்டர்ஸ்கோட இமெயில், டெலிகிராம் ஆர் மொபைலில் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.